இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் பல அதிர்ச்சிகரமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் இடம்பெற்ற 2 ஆண்டுகால யுத்தத்தில் இஸ்ரேல் பலவிதமான ஆபத்தான ஆயுதங்களையும் அப்பாவி மக்கள் மீது பயன்படுத்தி இருந்தது. அந்த அடிப்படையில் மிக மிக ஆபத்தான ஒரு ஆயுதத்தை இஸ்ரேல் பாலஸ்தீன அப்பாவிகள் மீது பயன்படுத்திய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய சனத் ஆய்வு பிரிவு, உண்மைகளை சரிபார்க்கும் சனது பிரிவு ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக காசாவினுடைய அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்துகிற நேரத்தில் அதிகமாக வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய, ஆல்ரெடி குண்டுகள் போடும் போதே அதிகமான நெருப்பு உண்டாக்கப்பட்டுத்தான் மொத்த அழிவு உண்டாகுகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த வகையான குண்டுகள் அதிகமான வெப்பத்தை உண்டாக்கி மரணிக்கிறவர்களை அந்த வெப்பத்தின் ஊடாகவே அவர்களுடைய உடல்களை மொத்தமாக அழித்து ஆவியாக்குகிற வேலையை அந்த குண்டுகள் செய்யும். அந்த அடிப்படையிலான குண்டுகள் போடப்பட்டதில் கிட்டத்தட்ட 2023 அக்டோபர் 7 யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து யுத்தம் முடிகிற வரைக்கும் 2842 அப்பாவிகள் இப்படியே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய மரணித்த உடல்கள், ஜனாசாக்கள் கூட கிடையாது, இடிபாடுகளுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. இடிபாடுகளுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்கங்கிற ஒரு கணக்கை வச்சிருக்கிறாங்க பாலஸ்தீன காசாவினுடைய சுகாதார அமைச்சே வச்சிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை 2800 சம்திங் சகோதரர்கள். இவர்கள் அதிவெப்பமான குண்டுகளை காசா மீது இஸ்ரேல் போட்ட நேரத்தில் அந்த குண்டுகள் ஏற்படுத்துகிற தாக்கத்தினால் ஏற்படுகிற வெப்பத்தில், சூட்டிலேயே மொத்தமாக உடலே அழிந்து ஆவியாகிவிடும். இப்படியான ஒரு அநியாயத்தையும் இஸ்ரேல் செய்திருக்கிறது என்கிற செய்திகள் கேட்கும் போதே மனதை பதைவதைக்க வைக்கிறது. உலகத்தில் ஏன் இப்படியான ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அலைகிறாங்கிற ஒரு நியாயமான கேள்வி மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருடைய உள்ளத்திலும் எழுவதும் நியாயமாக இருக்கும். ஏன்னா அமைதியாக இருக்க வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும், ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் மனிதர்களை அழித்து இடங்களை பிடித்து என்ன சாதித்து விட போகிறார்கள் என்கிற கேள்விதான் நமக்கு முன்னால் எப்போதும் தொக்கி நிற்கிறது. இப்படியான